விண்ணக தந்தையின் பிள்ளைகள் நாம், அன்பராம் இயேசுவின் நண்பர்கள் நாம், ஆவியின் உயிருள்ள இல்லங்கள் நாம், ஆயனில் இணைந்திடும் சொந்தங்கள் நாம். விண்ணக தந்தையின் பிள்ளைகள் நாம், அன்பராம் இயேசுவின் நண்பர்கள் நாம், ஆவியின் உயிருள்ள இல்லங்கள் நாம், ஆயனில் இணைந்திடும் சொந்தங்கள் நாம். வருவோம் மகிழ்வோம் இறை குலமே, எழுவோம் இணைவோம் குரு குலமே. வருவோம் மகிழ்வோம் இறை குலமே, எழுவோம் இணைவோம் குரு குலமே. விண்ணக தந்தையின் பிள்ளைகள் நாம், அன்பராம் இயேசுவின் நண்பர்கள் நாம், ஆவியின் உயிருள்ள இல்லங்கள் நாம், ஆயனில் இணைந்திடும் சொந்தங்கள் நாம். தூவிடும் பனிச்சாரல் மலர்களை துயிலெழுப்ப, தூரத்து தொடுவானம் வண்ணங்கள் வழி இறைக்க, தூவிடும் பனிச்சாரல் மலர்களை துயிலெழுப்ப, தூரத்து தொடுவானம் மேவிடும் அன்பாலே மேலவன் எழுந்திட, ஓரத்திலே வாழும் இதயங்கள் மலர்ந்திட. வருவோம் மகிழ்வோம் இறை குலமே, எழுவோம் இணைவோம் குரு குலமே. வருவோம் மகிழ்வோம் இறை குலமே, எழுவோம் இணைவோம் குரு குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தோரின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media. And in a special way, for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intents yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. வந்து பாருங்கள். திருமுழுக்கு யோவானின் சீடர்களாக இருந்த யோவானும் அந்திரேயாவும் யோவானோடு நின்று கொண்டிருக்க, அவர்களை கடந்து மெஸ்ஸியா கிறிஸ்து செல்கிறார். அதை பார்த்தவுடன் திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறார். இதோ கடவுளின் செம்மறி, கடவுளின் ஆட்டுக்குட்டி. அதுவரை திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருந்த யோவானும் அந்திரேயாவும் கிறிஸ்துவை சந்திக்கின்றார்கள், கிறிஸ்துவோடு தங்குகின்றார்கள், கிறிஸ்துவின் அனுபவத்தை உணர்கின்றார்கள்,
கிறிஸ்துவின் முதல் சீடராக மாறுகின்றார்கள். இவை நாமும் வாருங்கள் வந்து பாருங்கள் என்ற கிறிஸ்துவினுடைய அந்த அழைப்புக்கு ஏற்ப கிறிஸ்துவனுடைய உண்மையான சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதோ அன்னையினுடைய திருத்தலத்தில் வந்திருக்கின்றோம். அன்னையினுடைய மாட்சியை பார்க்கிறோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவும் உங்களை நோக்கி வாருங்கள், என் தாயினுடைய மாட்சியை பாருங்கள் என்று இந்த ஆண்டினுடைய முதல் சனிக்கிழமையில் முதல் வாரத்தில் உங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றார். எனவே அன்னையினுடைய அருளை, ஆசிரை, பராமரிப்பை, பாதுகாப்பை உணர்ந்தவர்களாக இந்த ஆண்டு முழுவதும் அன்னையினுடைய அரவணைப்பில் இருக்க அவர் வழி பின்பற்ற வரம் கேட்டு இப்பலியில் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் ஒரே திருமகனுடைய வருகையின் புத்தொலி மோரவி சிறுத்திருளமானீரே, கண்ணையின் மகப்பேர் வழியாக எங்கள் மனித உடலின் சாயலில் அவர் பங்கு பெற்றதால் தகுதி அடைந்துள்ள நாங்கள் அவருடைய அருளாட்சியிலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி என்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள். கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றார். பாவம் செய்து வருகிறவர் அலகையை சார்ந்தவர். ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அலகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்தவராயிருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யார் என்றும் அலகையின் பிள்ளைகள் யார் என்றும் புலப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி.
திருப்பாடல் 98. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாதர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. கடலும் அதில் நிறைந்தவையும் உலகம் அதில் உறைபவையும் முழங்கிடுக. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆறுகளை கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகிற்கு நீதி வழங்க வருகின்றார். பூலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். Alleluia, 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 Alleluia. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் பெத்தனியாவில் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு
என்ன தேடுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்னும் அரேபிய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்பொழுது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்தரியா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரனாகிய சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள்பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேப்பா எனப்படுவாய் என்றார். கேப்பா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இது பனிக்காலம். குறிப்பாக ஐரோப்பா கண்டத்தில் எங்கு பார்த்தாலும் பனி மேகத்தை நாம் பார்க்கலாம். இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனிக்கு நான் சென்றிருந்த பொழுது வீடுகள், மரங்கள், வீதிகள், வயல்கள் எங்குமே ஒரே வெள்ளை படலமாக இருக்கும். வீடுகளை நாம் உருவத்தோடு காண முடியாது. அந்த அளவுக்கு பனி மூட்டம் அல்லது பனிக்கட்டிகள் உருகி கிடக்கும். இவ்வாறு ஒரு காலை பொழுதிலே ஒரு தந்தையும் மகனும் இவ்வாறு பனி மூடிய ஒரு வயல் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் அந்த பனியால் மூடி நிரம்பிய அந்த வயல்வெளியை செல்கின்ற போது அவர்களுக்கு எங்கே போகின்றார்கள் என்பது தெரியாது. எல்லாமே ஒரே வெள்ளை காடாக இருக்கிறது. தந்தையும் மகனும் சென்று கொண்டிருக்கிறார்கள். தந்தையை தொடர்ந்து மகன் சென்று கொண்டிருக்கிறான். அவன் தந்தையை முற்றிலுமாக பின்பற்றுகிறான். அவரோடு he followed his father directly behind. அவர் பின்னாடியே போகிறான். அவன் பின்னாடி போனது மட்டுமாமல் அவன் ஒரு சிறப்பான ஒரு முயற்சி செய்கிறான். மேக்கிங் a special effort to step in his father's footprints. ஏன்னா அந்த பணியில் நாம் நடந்து சென்ற பொழுது நம்முடைய பாதங்கள் அடிச்சுவடுகள் இருக்கும். அந்த தந்தையினுடைய அடிச்சுவட்டு மேலேயே இந்த மகன் நடந்து செல்கிறான். அவர்கள் அந்த பனியால் மூடப்பட்ட அந்த வயலை கடந்து விட்டார்கள். மகன் திரும்பி பார்க்கிறான். திரும்பி பார்த்து விட்டு tucked his father to look back. அப்படியே தட்டி பின்னாடி பார்க்கறது மாதிரி ஒரு சைகை காண்பிக்கிறான். Look there, father, said the boy. There is only one set of tracks visible in the field, although both of us had walked across it. நம்ம ரெண்டு பேரும் இந்த தடத்திலே நடந்து வந்தாலும் அங்கே ஒரே ஒரு அடிச்சுவடுகள் தான் இருக்கின்றன. அதுதான் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது என்று அந்த மகன் சொல்லுகிறான். அப்பா ஒரு நேர்மையான மனிதர், who was known to be a very honest and gentle person. அப்படியே சிரிச்சிட்டு சொல்கிறாரு, that's so beautiful, my child. You have taken all the efforts to walk on my footprints. ரொம்ப அழகானது. நீ எவ்வளவோ சிரத்தை எடுத்து என்னுடைய அடிச்சுவட்டில் நடப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறாய். I wish and pray
that you also do that same in life. அதை தான் நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன், ஜெபிக்கிறேன். உன் வாழ்நாள் முழுவதும் இதையே நீ கடைப்பிடிக்க வேண்டும் என்று அவனை வாழ்த்துகின்றார். ஒரு நேர்மையான எளிமையான ஒரு தந்தையினுடைய விருப்பம் தன்னுடைய அடிச்சுவட்டில் தன்னுடைய மகன் பின்பற்ற வேண்டும், தன்னுடைய மகன் அதை கடைப்பிடிக்க வேண்டும், அதன் வழியில் வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகமும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. வாக்கிங் த பாத் ஆஃப் கிரைஸ்ட் இன் ஹிஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ். கிறிஸ்துவினுடைய பாதையில், கிறிஸ்துவினுடைய வழியில், அவருடைய அடிச்சுவட்டில் நாம் நடக்க வேண்டும், அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை நமக்கு சுட்டி காட்டுகிறது. திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களாக இதுவரை இருந்தவர்கள், இயேசு தமிழ் வருவதை கண்ட யோவான் இதோ கடவுளின் செம்மறி அப்படின்னு சொல்லி திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்றார். உடனே அவர்கள் அதை கேட்டவுடன் அதுவரை திருமுழுக்கு யோவானுடைய சிறந்தவர்கள் அவரை பின்பற்றுகிறார்கள். ஆனால் பின்பற்றுவது மட்டுமல்ல, அவங்க கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறாங்க, பக்கத்தில் நிற்கல. இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு உடனே ஃபஸ்ட்டு கேள்விக்கு, வாட் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார், என்ன தேடுகிறீர்கள்? இப்போ திடீரென்று இயேசு இந்த கேள்வியை கேட்டதும் அவர்களுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசுவை பற்றி அதிகமாக தெரியாது. இதுவரை திருமுழுக்கு அவனுடைய சீடர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலம் என்ன, வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன, சவால்கள் என்ன, பிரச்சனை என்ன, எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளும் சந்தேகங்களும் குழப்பங்களும் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்கள்ட்ட வர்ற ஒரே வார்த்தை, ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? ரபி என்ற எபிரேய சொல்லுக்கு போதகரே, த டீச்சர், த கிரேட்டர் ஒன், அதான் அர்த்தம். அதான் அவங்களுக்கு தெரியுது, டக்குன்னு அதுதான் வருது, எங்கே தங்கியிருக்கிறீங்க? அப்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, வந்து பாருங்கள், கமன்சி. இயேசு அழைப்பு விடுக்கிறார், வந்து பாருங்கள், நான் எப்படி இருக்கிறேன் என்பதை வந்து பாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்களிடத்தில் ஒரு அழைப்பு விடுக்கின்றார். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? அவரை பின்பற்றுகிறார்கள். த ஆக்ட்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ் டு த வாய்ஸ் ஆஃப் த ஜான் த பேப்டிஸ்ட் அண்ட் ஜீசஸ். இதுவரைக்கும் இயேசுவினுடைய குரலை கேட்டவர்கள், திருமுழுக்கு யோவானுடைய குரலை கேட்டவர்கள், திருமுழுக்கு யோவானுக்கு பணிந்து நடந்தவர்கள், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். இயேசுவுக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கிறார்கள். They would redefine their lives, would transform their future. எதிர்காலம் என்ன தெரியாது. ஆண்டவர் இயேசு அவர்களை அழைத்தவுடன் அவர்கள் இயேசுவை, இயேசுவினுடைய குரலை, இயேசுவினுடைய வழியை, இயேசுவினுடைய அழைப்பை, இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை அவர்கள் பின்பற்ற ஆரம்பிக்கின்றார்கள். இன்றைய இந்த நற்செய்தியினுடைய அந்த வார்த்தையை முதல் வாசகத்தோடு த செகண்ட் சீக்வன்ஸ், ஏன்னா ரெண்டுமே யோவான் தான் எழுதியிருக்கிறார். இயேசுவோடு இருந்தவர், இயேசு அதிகமாக அன்பு செய்தவர், இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவர் பேதுரு, கேஃபா. நற்செய்தியினுடைய லாஸ்ட் சென்டென்ஸ். இயேசு அல்லது இயேசுடைய அன்பு சீடர் யோவான். அதனால தான் அவர் உணர்ந்து வார்த்தைகளில் அவர் விளையாடுகின்றார். அதாவது அழகையினுடைய பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? கடவுளுடைய பிள்ளைகள் யாருக்கு கீழ்ப்படிவார்கள்? அழகையினுடைய பிள்ளைகள் அதை பின்பற்றுவார்கள் என்பதை, அது அப்படியே அந்த ஒரே ஒரு அந்த சென்டென்ஸ் அதான் நான் ஆல்டரில் போட்டிருக்கிறேன், வந்து பாருங்கள். அதை அப்படியே பொருத்தி பார்த்து முதல் வாசகத்தில், கடவுளிடம் பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை, வந்து பாருங்கள். அப்படியே போட்டு பாருங்கள், ரெண்டையும் மேட்ச் ஆகும். நீ கடவுளுடைய பிள்ளையா, அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது, வந்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், வாருங்கள் வந்து பாருங்கள். அப்போ கடவுளுடைய பிள்ளையாக இருக்கின்றவர்களுடைய அனுபவம்
வாருங்கள் வந்து பாருங்கள். கடவுளிலிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. வாருங்கள் வந்து பாருங்கள். யார் யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றார்களோ, கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கின்றார்களோ, கடவுளோடு இணைந்திருக்கின்றார்களோ அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். பாருங்க, வாருங்கள் வந்து பாருங்கள். நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதரர் சகோதரிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிலிருந்து வந்தவர்கள் அல்ல. வாருங்கள் வந்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், யார் யாரெல்லாம் நேர்மையாக இல்லையோ, யார் யாரெல்லாம் உண்மையாக இல்லையோ, யார் யாரெல்லாம் தன்னுடைய சகோதரர்களிடத்திலே அன்பு இல்லையோ, அக்கறை இல்லையோ, அவர்களிடத்திலே ஒரு பாசம் இல்லையோ, பிரியம் இல்லையோ, வாருங்கள் வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தில் பாருங்கள், நீங்கள் இருக்கிற வீதிகளில் பாருங்கள். வாருங்கள் வந்து பாருங்கள். அவர்கள் அழகையினுடைய பிள்ளைகள். இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்றும் அழகையின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும். உங்களுக்கே தெரியும். அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் உண்மையாக இருப்பார்கள், கடவுளுடைய பிள்ளைகள் அன்பாக இருப்பார்கள். அழகினுடைய பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது என்பதை இன்றைய முதல் வாசகத்தோடு இந்த நற்செய்தியை நாம் இணைத்து பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை இன்றைய நற்செய்தியின் வழியாக இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பு, வாருங்கள் வந்து பாருங்கள், என்னுடைய வார்த்தையை கேளுங்கள், என்னுடைய வழியை பின்பற்றுங்கள், என்னுடைய குரலை கேளுங்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும், நிறைய போராட்டங்கள் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் இயேசு அவர் கொஞ்சம் தூரத்தில் அவங்க நின்று பார்க்குறாரு. அவங்க பக்கத்தில் கிட்ட பயப்படுறாங்க. இதுவரைக்கும் அவங்க திருமுழுக்கு யோவான் சீடர்களாக இருந்தவர்கள், திருமுழுக்கு யோவான் சீடர்களாக இருந்த அவர்கள் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்தவுடன் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இருந்தாலும் ஒரு தயக்கம் இருக்கிறது. என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஆண்டவரே, நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க? அப்படியாப்பா, வந்து பார். சென்றார்கள், சந்தித்தார்கள், அனுபவித்தார்கள், ஆண்டவருடைய அனுபவத்தால் ஆட்கொள்ளப்பட்டார்கள், அருளால் நிரம்பினார்கள். அப்படியே ஓடுறாங்க. போய் என்ன பண்ணுறாரு அந்திரேயா, வாங்க நாங்கள் மெஸ்ஸியாவை பார்த்தோம் என்று பேதுருவை அந்திரேயா போய் அவங்களுடைய சவரை அழைச்சிட்டு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அறிமுகப்படுத்துகிறார். எனவே பேதுருவை ஆண்டவர் இயேசு பார்த்ததும் போய் முதலில் தம் சொன்ன சீமோனை பார்த்து மெஸ்ஸியாவை கண்டோம் என்றார். மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர். அவர் சீமோன் இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்க்கிறார். நீ யோவானின் மகன் சீமோன். எப்படி தெரியும்? இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார். எனவே நீ கேபா என்னப்படுவாய். த ட்ரான்ஸ்ஃபார்ம், த நியூ ஃபியூச்சர், த நியூ லைஃப். அப்போது அந்த எபிரேய பழக்கத்தில் 2 பேர் இருக்கும். ஒன்று அவங்களுக்குள்ள உள்ள பேர் அரமாயிக், பாலஸ்டீனில் கூப்பிட்ற. இன்னொன்று வந்து கிரீக் கலாச்சாரத்தில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உள்ள பேர். அப்போ இதுவரைக்கும் அழைக்கப்பட்ட அந்த சீமோன் இப்போ கேபா என்றால் பாறை. அப்போ அவருக்கு வந்து ஒரு புதிய அடைமொழியை கொடுக்கிறார். புதிய ஆபிரகாம் ஆபிரகாமாக மாறுகிறார், சவுல் பவுலாக மாறுகிறார். அப்படி என்றால் அந்த விவிலியத்தினுடைய பின்புலத்திலே அவர்களுக்கு இதுவரை இருந்த அவர்களை கடவுள் இன்னொரு பெரியவற்றை அவர்களிடமிருந்து கடவுள் கண்டுபிடிக்கிறார். கிறிஸ்துவை சந்தித்த பிறகு, கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் இன்னொரு ஒரு புதிய வாழ்க்கைக்கு அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். நாம் ஏற்கனவே அந்த பனி மூட்டத்தால் சூழப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், த ஸ்னோ ஆஃப் சஃபரிங்ஸ், துன்பங்கிற ஒரு பனி நம்மை மூடி இருக்கிறது. த ஸ்னோ ஆஃப் அன்சர்டனிட்டி, ஒன்றும் தெரியாத நிலையில்லாத ஒரு தன்மையில் நாம் மூடப்பட்டிருக்கிறோம். த ஸ்னோ ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட், அதாவது முன்னேறி போக முடியாமல் தயக்கம், நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. த ஸ்னோ ஆஃப் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ், கஷ்டம், வலியான துன்பமான அனுபவங்கள். இவ்வாறு பல்வேறு விதமான பனி மூட்டங்களால் நாம் மூடப்பட்டிருந்த நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டு ஸ்டெப் இன் டு கிரைஸ்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ், கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளில் நம்மை அவர் என்ன பண்ணுறாரு, கொண்டுட்டு வர்றதுக்காக நம்மை அழைக்கின்றார். அப்போ நமக்குள் புதைந்து கிடக்கின்ற அவற்றை நாம் பார்த்து, மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு உருவமற்ற ஒரு பெரிய பாறையை உடைத்து அதை அப்படியே மாற்றிக்கிட்டே இருந்தார். அப்போது அந்த மைக்கேல் ஆஞ்சலோவை பார்த்து ஒருத்தன் கேட்டான், நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றான். அப்பொழுது மைக்கேல் ஆஞ்சலோ சொல்லுகிறார், இங்கே ஒரு அழகான சம்மனசு சிறைப்பட்டு கிடக்கிறது, இப்போது நான் அதை வெளிக்கொணர்கிறேன், அதை விடுதலையாக்குகிறேன். அப்படின்னா அந்த பாறையில் இருக்கின்ற அல்லாதவளை அகற்றி
அதிலிருந்து ஒரு அழகான சம்மண சிற்பத்தை நான் கொண்டு வருகிறேன். இதை தான் ஆண்டவர் செய்கிறார். இதுவரைக்கும் சீமோனாக இருந்த அவரை இன்னொரு திரு அவையினுடைய பாறையாக ஆண்டவர் மாற்றுகின்றார். எனவே ஆண்டவரால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்ற போது, கிறிஸ்துவால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது, அல்லது கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை நாம் பின்பற்றுகின்ற போது நமக்கு ஒரு புதிய விடியலானது கொடுக்கப்படுகிறது. நாம் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவ்வாறு நாம் அந்த பனிமூட்டத்தை கடக்கின்ற போது, நம்முடைய வாழ்க்கையினுடைய பனிமூட்டத்தை நாம் கடக்கின்ற போது, எப்படி அந்த தந்தை தன்னுடைய மகன் தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னானோ, லுக், there is only one set of tracks visible in the field, although both of us had walked across it. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்தாலும் அங்கே ஒரே ஒரு அடிச்சுவடு தான் இருக்கிறது என்று அந்த தந்தையினுடைய அடிச்சுவட்டை அந்த மகன் பின்பற்றியதைப் போல நாம் அனைவரும் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, and we hear the Lord with much love telling us, that's so beautiful my child. அது ரொம்ப அழகானது என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எனவே அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற நீங்கள் வாருங்கள், வந்து பாருங்கள், அன்னையினுடைய மாட்சியை பாருங்கள், அன்னையினுடைய அழகை பாருங்கள், அன்னையினுடைய புகழை பாருங்கள், அன்னையினுடைய அற்புதத்தை பாருங்கள், அன்னையினுடைய அதிசயத்தை பாருங்கள், அன்னையினுடைய வல்லமையை பாருங்கள். ஆண்டு முழுவதும் அன்னை இங்கே அமர்ந்து கொண்டு கோடிக்கணக்கான மக்களை அரவணைத்து தன்னுடைய அருளால் அவர்களை ஆஸ்வதித்து கொண்டிருக்கிறார். அந்த அனுபவத்தை பெற்ற நீங்கள், இந்த திருத்தலத்திலே அமர்ந்து ஜெபித்து அன்னையினால் ஆட்கொள்ளப்பட்ட நீங்கள், எப்படி அந்த மகனை பார்த்த தந்தை சொன்னதை போல நீங்கள் அதே அனுபவத்திலே நிலைக்கின்ற பொழுது, தட்ஸ் so beautiful my child என்று அன்னை உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். அதுதான் இந்த 2025 அருள் தரும் யூபிலி ஆண்டில் அன்னை உங்களுக்கு தருகின்ற அருள். அப்பொழுது அன்னை உங்களை பார்த்து பெருமிதம் கொள்வாள். அத்தகைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு இந்த வாழ்க்கை வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். மண்ணின் மழலையாய் பிறந்த தெய்வமே, என்னை தேடி வந்தது ஏனோ, மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு கண்டிடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. மண்ணில் மழலையாய் பிறந்த தெய்வமே, என்னை தேடி வந்தது ஏனோ, மண்ணில் மாந்தர்கள் பொது வாழ்வு கண்டிடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. எதை கொடுப்பேனே, என்ன கொடுப்பேன், நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ. எதை கொடுப்பேனே, என்ன கொடுப்பேனே, விரும்பும் காணிக்கை இதுதானோ. நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ. சகோதர சகோதரி, எனது முடிதமான பலி எல்லாம் தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உண்மையை காணிக்க வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகி பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தமிழ் எழுச்சி பெறச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுள்ளமானார். ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துடன் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இருநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகன் ஒளியுள் ஏற்றர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று தம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேதும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும்
ஒற்றுமை அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். சரிகமபரணி சரிகரி சதபமா பரணி சா கரிக சரி சரி நிசனி சனி சரி சனி ரமா பரணி சரி காதா தீரி சாணி ரமா. நமக்காக மீட்க பிறந்துள்ள அவரே ஆண்டவரா மெசியா. நமக்காக மீட்க பிறந்துள்ளார் அவரே ஆண்டவரா மெசியா. பெத்லேகம் ஊரில் மாடடையும் குடியில் மாமரியின் மடியில் மாவளனின் கரத்தில். பெத்லேகம் ஊரில் மாடடையும் குடியில் மாமரியின் மடியில் மாவளனின் கரத்தில். நமக்காக மீட்க பிறந்துள்ளார் அவரே ஆண்டவரா மெசியா. பாத பாம பத பம கரிசா. சரிகரி சனி நிசரி சாரிதா பத பம பரணி சரி சா. பாருணகோயே, ஆண்டவர்க்கு இன்று புதியதோர் பாடல் பாடிடுங்கள். அவர் பேர் சொல்லி போற்றிடுங்கள் என்றும் அவர் மீட்பை நாடோறும் கூறிடுங்கள். அவர் மாற்றி எங்கும் அறிவியுங்கள். அவர் மீட்பை எங்கும் தெரிவியுங்கள். அவர் நாடு தெய்வம் வணங்கிடுங்கள். பெத்லேகம் ஊரில் மாடடையும் குடியில் மாமரியின் மடியில் மாவளனின் கரத்தில். பெத்லேகம் ஊரில் மாடடையும் குடியில் மாமரியின் மடியில் மாவளனின் கரத்தில். நமக்காக மீட்க பிறந்துள்ளார் அவரே ஆண்டவரா மெசியா. நமக்காக மீட்க பிறந்துள்ளார் அவரே ஆண்டவரா மெசியா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருள்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை வழிநடத்துவங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் மறைமாவட்ட ஆயர் டி சகாயராஜ் அவர்களும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சோதரர் அனைவரும் தம் பணியில் உமது ஆட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டுத் தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்துள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தல தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren
who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய எங்கள் போரிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கைலாசருவை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of your mother, Our Lady of Belakadi. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கடலைகள் துள்ளி துள்ளி கவிதை பாடுதே, காவியத்தாய் வேலை மறி புகழ்ந்து பாடுதே. மணலைகள் மகிமையெல்லாம் சொல்லி பாடுதே, மாமரியால் அற்புதங்கள் தினமும் பாடுதே. கடலைகள் துள்ளி துள்ளி கவிதை பாடுதே, காவிய தாய் வேலை மறியை புகழ்ந்து பாடுதே. மணலைகள் மகிமையெல்லாம் சொல்லி பாடுதே, மாமரியால் அற்புதங்கள் தினமும் பாடுதே. கடலைகள் துள்ளி துள்ளி கவிதை பாடுதே.
வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக. நீ வாழ்க.